இந்த பறவைகள மட்டும் ஒரு நாளைக்கு 1,34,000 பறவைகள வேட்டையாடி உணவா சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்தது பஃபல்லோ. எரும மாடுகள ஒரு நாளைக்கு 77,000 மாடுகள கொன்று உணவா சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்தது குதிரைகள். இது எல்லாமே ரேஸுக்கு மட்டும் தான் பயன்படும்னு பார்த்தா, உணவுக்காக 13,000 குதிரைகள கொன்று சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாத விலங்குகள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோன்னா, ஒரு 13,000 விலங்குகள் வருது. இந்த 13,000 விலங்குகளையும் கொன்று உணவா தான் இந்த உலகத்துல சாப்பிட்டுட்டு வரோம். மனிதனாலேயே அதிகமா வேட்டையாடப்படும் விலங்குனா, அது பாங்கோலின் தான். இந்த உலகத்திலேயே அதிக விலங்குகள கொன்று குவிக்கிற நாடுகள்னு பார்த்தா, சைனா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ், பிரேசில் இந்த 3 நாடுகள் தான் அதிகமான விலங்குகள உணவுக்காக தினந்தோறும் கொன்று குவிக்கிறாங்க. இது எல்லாமே அதிகரிச்சுட்டு போனா உணவு சங்கிலியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதனால நம்ம மனித இனமே அழிஞ்சு போகக்கூட வாய்ப்புண்டு.